கூட்டத்தில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விவசாயி ஒரு பண்ணையாளர் அவர் பணியவர். ஆனா அவங்க 200-300 மாடை வச்சு போட்டு 20 மாடு 10 மாடுக்கு இயற்கை பண்ணி போட்டு எந்த நேரத்தில் எங்களுக்கு விவசாயிகள் இந்த பின்னில போயிட்டு நெல்லுகளில் போட்டு எத்தனை ரோட் திரும்புதல் பச்சை நெல் இந்த இதுல காட்டப்படுற நீங்க செய்யற அபிவிருத்தியில 10 மடங்கு 20 மடங்கு அபிவிருத்தி இந்த எல்லாரும் கிடைக்குது. இதுக்கு நீங்க ஒரு கூட்டம் போட்டு கலைக்க விடாது என்ன தெரியுங்க? இல்ல இல்ல என்னடா தம்பி நீங்க பிரதேசமே சட்டம் என்னன்னா மயிலூரமான நாங்க கட்டல மயிலூரமான நாங்க கட்டல எங்க பிரதேச சட்டம் வந்து மயிலூரமான கட்டல நீங்க டிஸ்கஸ் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. விவசாயத்துக்குள்ள போய் அடிவடைகிற மாடுகளை பிரதேச சேர்மனோ வைஸ் சேர்மனோ அதுல இருக்கிற உத்தியோகத்தர்கள் போய் அங்க கட்ட முடியாது. அதாவது கால்நடை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சொன்னால் அவர்களுக்கு அந்த சங்கம் பதிவு செய்து அந்த மாடுகள் இருக்குன்னு சொன்னா அந்த பண்ணையாளர்கள்ட்ட எத்தனை மாடு இருக்குன்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டதை பதிவு செய்யலாம், நிச்சயத்தை பதிவு செய்யணும்னு சொன்னா அது அந்த திணைக்களம் தான் அதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும். 100 மாடுக்கு 50 பதிவு செய்ய 50 பதிவு செய்யறதுக்கான காரணம் என்னன்ற ரீசன் அவங்க கேட்டு அவங்களுக்கு மேலுள்ள உத்தியோகர்களோ இல்ல அரசியல் பிரமுகர்களோ இப்படியான பிரச்சனைகள் முன்வச்சு அதற்கான தனியான கூட்டங்களை பிரதேச செயலாளர்களை நிர்ணயித்தால் இந்த பிரச்சனை இந்த இடத்துல விவாதிக்க வேண்டிய தேவை வராது. அதாவது பிரதேச சபையில சேமனை கொண்டு வயலுக்குள்ள இருக்கிற மாட்டை கட்டுங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா அவருக்கு வேறாது. அது வீதியில் இருக்கிற கட்டாக்காளி மாடுகள் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்திக் கொள்ளுங்க. பேச முடிஞ்சாச்சு. போதும் நீங்க பேசினது முடிக்கப்பட்ட கூட்டத்தில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான வவுணதீவு பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றிருந்தது. இதிலே இந்த பிரதேசத்தில் மிக முக்கியமாக தேவையாக இருக்கின்ற அதுவும் ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்ற யானை மனித மோதல் தொடர்பான விடயம் என்று பேசப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே 98 கிலோமீட்டர் வகையான யானை வேலி அமைப்பதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிலே 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 6 கிலோமீட்டர் வீதிக்கான கிலோமீட்டர் யானை வேலி அமைப்பதற்கான அனுமதியை வழங்கப்பட்டிருந்தது. மிகுதி 92 கிலோமீட்டருக்கான அனுமதியை இந்த வருடம் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தெரியும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக யானை வேலி அமைப்பதற்காக மனித மோதல்களை தடுப்பதற்காக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களினால் விசேடமாக வரவு செலவு திட்டத்தினூடாக இந்த வேலிகளை அமைப்பதற்கான அனுமதியை வழங்கப்பட்டிருந்தது. அது மாத்திரம் கிடையாது, இங்கே 3 பிரதேசங்களிலே அந்த அதிகாரிகளை நியமிப்பதற்கும் வனவள திணைக்களத்தின் அதிகாரிகளை நியமிப்பதற்கும் அதனைத் தொடர்ந்து அந்த அதிகாரிகளுக்கு மேலதிகமாக பிரதேசங்களில் வவுணதீவு, செங்கலடி, கிரான் போன்ற பிரதேசங்களிலும் வாகரை போன்ற பிரதேசங்களிலும்
ஒரு அமைப்பு, அதாவது அந்த திணைக்களத்துக்கு உரிய நிலையங்களை அமைப்பதற்குமான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று உங்களுக்கு தெரியும் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக வவுணதீவு பிரதேசத்துக்கு மாத்திரம் 104 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வேலைகள் இப்போது நிறைவு செய்யப்பட்டு மக்களிடையே நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதனை போன்று 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாகவும் நாங்கள் இன்னும் பல வேலை திட்டங்களை வவுணதீவு பிரதேசத்துக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்திலே எங்களது மாவட்டத்திலே அதிகூடிய வறுமை உள்ள பிரதேசமாக வவுணதீவு பிரதேசம் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்துக்கென நாங்கள் வறுமை ஒழிப்பதற்கான விசேட வேலை திட்டங்களையும் பிரஜாசக்தி திட்டத்தினூடாக நடைமுறைப்படுத்தவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே எமது வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்ற விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மலையக மக்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக 1750 ரூபாய் அதிகரிப்பு தொடர்பாக கடந்த பாராளுமன்றத்திலே விசேடமாக பேசப்பட்டிருந்தது. அதற்கு 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக ஜனாதிபதியின் விசேட உரையிலே அது தொடர்பாக கூறப்பட்டிருந்தது. 1750 ரூபாயை அந்த தொழிலாளர்கள் தோட்ட தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த ஊழியர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் இறுதியிலே அல்லது வருகின்ற மாத ஆரம்பத்திலே அவர்களது கொடுப்பனவு 1750 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் கூறிய அனைத்து வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே மலையக மக்களுக்கான அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கான அந்த வாக்குறுதிகளையும் அரசாங்கம் வெகு விரைவில் தீர்த்து வைக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றோம். அவர்களின் நீண்ட கால பிரச்சனைகளை படிப்படியாக இந்த அரசாங்கம் தீர்த்து வைத்து கொண்டிருக்கின்றது. அதிலே ஒரு கட்டமாக இந்த சம்பள நிர்ணயத்தையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் விவசாயிகளுக்கு சரியான ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படாத ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. 2025ஆம் ஆண்டு காலத்திலே, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்திலே நாங்கள் 100 ரூபாயினையும் தாண்டிய ஒரு விலை நிர்ணயத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 120 ரூபாய் தொகையினை நாங்கள் நெல்லுக்கான விலை நிர்ணயம் செய்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலும் உரிய காலப்பகுதியிலே நிர்ணய விலைக்கு ஏற்றால் போல் விவசாயிகளிடமிருந்து அந்த நெல்லுகளை நாங்கள் கொள்வனை செய்திருந்தோம். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் அறுவடை காலம் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் முன்முறமாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். சரியாக உரிய காலத்திலே நாங்கள் விலை நிர்ணயத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அனைத்து நெல் களஞ்சிய சாலைகளையும் நாங்கள் திறந்து விவசாயிகளிடமிருந்து நெற்களை கொள்வனவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. 2ஆம் தேதி தொடக்கம் அனைத்து நிலையங்களிலும் நெல் கொள்வனவு இடம்பெற ஆரம்பிக்கும். ஆகவே மட்டக்களப்பு விவசாயிகள் தங்களது மகிழ்ச்சிகளை எதிர்வரும் காலங்களில் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்பதை வெளிப்படையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.